வருஷமும் வழக்கம் போல மயிலாப்பூர் பீமசேனா கார்டன் தெருவில் இருக்கிற வித்யாபாரதி கல்யாண மண்டபத்தில் நடக்குது அறுசுவை அரசு சாப்பாட்டு கச்சேரி. அறுசுவை அரசு மார்கழி சபா கேன்டீன்ல எப்பவுமே கூட்டம்தான். இந்த விலை கொடுத்து இந்த சாப்பாட்டை யாரு சாப்பிடுவாங்கன்னு கொந்தளிக்கிறவங்க எல்லாம் ஒரு நட அறுசுவை அரசு கேன்டீன் போய் அந்த கூட்டத்தை பார்த்துட்டு வாங்க. 1 மணி நேரம் வெயிட்டிங் இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிட்டுட்டு தான் போவேன்னு பொறுமையா இருந்தாங்க எல்லாரும். இதுவும் ஒரு மார்கழி வைப்பு போலதான் இருக்கு. வெயிட்டிங் டைம்ல வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. 3/4 மணி நேர காத்திருப்பு முடிஞ்சு பந்தியில உட்கார வச்சதும் ஒரே சந்தோஷம். தங்க தட்டுல இலை போட்டு ராஜ விருந்து போட்டாங்க. முதல்ல தகதகன தங்க கலர்ல தட்டு வந்தது. அப்புறம் ஒரு அழகான பெரம்பு கூடையில சாபுதானா, அதாங்க ஜவ்வரிசி வடை, பாகக்காய் ரோஸ்ட், பக்கோடா மாதிரி போட்டிருந்தாங்க, கொத்தவரங்காய் வத்தல், ஃப்ரையாம்ஸ் வடாம், மோர் மிளகா இதெல்லாம் கொடுத்தாங்க. பின்ன ராஜ விருந்துனா சும்மாவா? லஞ்ச் மெனு என்னென்னு ஒவ்வொன்றா சொல்கிறேன். கல்யாண பாயசம், அவல் பாயசம், குலோப் ஜாமுன், இப்படி 3 ஸ்வீட் ஐட்டம். கேரட் தயிர் பச்சடி, கோசுமல்லி, அவரைக்காய் தேங்காய் கறி, சேப்பங்கிழங்கு காரக்கறி, பீர்க்கங்காய் கூட்டு, குடமிளகா பருப்பு சிலி, புதினா புலவ், பருப்பு பொடி, சாதம், நெய், அது தவிர இலைக்கு பருப்பு, சாம்பார், கத்திரிக்காய் கார குழம்பு, தக்காளி ரசம், சொரக்காய் மோர் குழம்பு, தயிர், பீடா. அவ்வளோதாங்க மெனு. சேப்பங்கிழங்கு காரக்கறி தாங்க இந்த ராஜ விருந்தில் ஹைலைட் ஐட்டமே. சேப்பங்கிழங்கு துண்டுகளை நல்லா ரோஸ்ட் பண்ணி தக்காளி வெங்காயம் சேர்த்து செஞ்ச செமி கிரேவியில் போட்டிருந்தாங்க. குடமிளகா பருப்பு சிலியில் குடமிளகாயே காணும். வடிவேலு பாணியில் கிணத்த காணுங்கிற கதையாக இருக்கேன்னு சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டேன். ஆனால் பருப்பு சிலி உதிர் உதிராக ரொம்ப நல்லா இருந்தது. கோசுமல்லி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பீர்க்கங்காய் கூட்டு, சொரக்காய் மோர் குழம்பு இதெல்லாம் எந்த ஹோட்டல்லையும் கிடைக்காத ஐட்டம்ஸுங்க. 2 பாயசமும் அத்தன்டிக் கல்யாண வீட்டு டேஸ்ட்டு. காரக்குழம்பு டேஸ்ட்டு சான்ஸே இல்லை. நல்லெண்ணெயில் மிதக்கிற பெரிய பெரிய கத்திரிக்காயை பார்க்குறப்பவே அப்படியே நம்ம டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் முழிச்சுக்குங்க. புதினா புலவ் ஒரு புது முயற்சி. வேற எங்கேயும் இந்த மாதிரி ஒரு புதினா புலவ் நான் சாப்பிட்டதில்லை. அவ்வளோ ஒரு கெட்டியான தயிர், அளவான புளிப்பு. பெரிய பாத்திரத்தில் அவங்க கொண்டு வர தயிரை பார்த்தாலே இன்னும் 2 கரண்டி தயிர் வாங்கி சாப்பிடணும் போல ஆசையாக இருக்கு. பரிமாறுறவங்களுக்கு தங்க தட்டு கொடுக்க தனி கவுண்டர், கூட்டு பொரியல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுக்க ஒரு கவுண்டர், வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுக்க ஒரு கவுண்டர், டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு ஒரு கவுண்டர், இப்படி வெல் ஆர்கனைஸ்டாக இருந்தது அறுசுவை அரசோட சாப்பாட்டு கச்சேரி. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் தான் அறுசுவை அரசோட இந்த சாப்பாட்டு கச்சேரி. ஒரு சாப்பாடு இல்லைங்க, ராஜ விருந்து விலை 650 ரூபாய். ஒர்த்து தான். மயிலாப்பூர் முசிறி சுப்பிரமணியம் சாலையில் இருக்கு மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப். இங்கே தான் 2வது வருஷமா ஆதம்பாக்கம் பாலாஜி கேட்ரஸ், அதாவது ஏபிசி கேட்ரஸ் கேன்டீன் உணவு கச்சேரி நடக்குது. மத்தியானம் கல்யாண சாப்பாடு சாப்பிட போனேன். வடை, பாயசம், ஸ்வீட் போலியோட அருமையான கல்யாண சாப்பாடு. அது மட்டுமா, 2 வித பச்சடி, 2 வித பொரியல், ஹோட்டலில் கிடைக்காத பிடிக்கரண மசியல், மெனுவில் ஒரு புது ட்விஸ்ட் கொடுத்துருந்தாங்க. பைனாப்பிள் மோர் குழம்பு போட்டு, புடலங்காய் ரோஸ்ட், வீட்டில் மட்டுமே செய்கிற கத்திரிக்காய் பிட்டில், இப்படி அசத்தலாக இருந்தது தலைவாழையில் கல்யாண சாப்பாடு. போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்ல முன்னேற்றம். மெனு லிஸ்ட்டு பார்த்து பார்த்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. முதல்ல என்னெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறேன். இனிப்பு போலி, அரிசி பால் பாயசம், மினி கீரை வடை, பூந்தி டாங்கர் பச்சடி, வேப்பம்பு ஸ்வீட் பச்சடி, பீட்ரூட் தேங்காய் பொரியல், பிடிக்கரண மசியல், சேனக்கார பொரியல், புடலங்காய் ரோஸ்ட், மினி வடாம், கேரட் கலந்த சாதம், வெள்ளையரிசி சாதம், பருப்பு பொடி, நெய், சாம்பாருக்கு பதிலாக கத்திரிக்காய் பிட்டில், சுண்டைக்காய் வத்த குழம்பு, பைனாப்பிள் மோர் குழம்பு, தக்காளி ரசம், அப்பளம், தயிர், நெல்லிக்காய் ஊறுகாய், கடைசியாக வெத்தலைப்பாக்கு. ஸ்வீட் போலி நல்லா தான் இருந்தது, ஆனால் பெரிய சைஸ் போலி.
இதை சாப்பிட்டா மற்ற ஐட்டம்லாம் சாப்பிட வயிற்றுல இடம் இருக்காதேன்னு எனக்கு ஒரு பயம் வந்தது. எல்லா ஐட்டமும் திரும்ப திரும்ப போட்டுட்டே இருந்தாங்க. கீரை வடை, சேனை கார பொரியல் எல்லாம் 2 தடவை சர்வ் பண்ணாங்க. அப்பளம் போதாதுன்னு மினி வடாம் வேற. சூடா இருக்கு சாப்பிடுங்கன்னு உபசரிப்பு தாங்க. வரமிளகா போடாம பச்சை மிளகா அரைச்சி விட்ட மோர் குழம்பு, அது ஒரு தனி டேஸ்ட். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வீட்டில் செய்கிற வேப்பம்பு பச்சடியை சபா கேன்டீன்ல சாப்பிட்டது ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ். மசிச்ச மாங்காய் இனிப்பும் வேப்பம்பு தோற்பும் சேர்ந்து ஒரு ஜுகல்பந்தி நடத்தின மாதிரி இருந்தது. தயிர்ல உளுந்த மாவு சேர்த்து செய்யற டாங்கர் பச்சடியில பூந்தியும் சேர்த்து இருந்தது. டபுள் டேஸ்ட். இந்த சாப்பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்சது கேரட் கலந்த சாதமும் சுண்டைக்காய் வத்த குழம்பும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா பச்சை சுண்டைக்காயை போட்டு வத்த குழம்பு வைக்கிறதெல்லாம் எங்கேயுமே எந்த ஹோட்டல்லையுமே உங்களுக்கு கிடைக்காதுங்க. தயிர் சாதத்துக்கு சுண்டைக்காய் வத்த குழம்பு தொட்டுட்டு சாப்பிட்டேன். கூடவே ஹோம்லி நெல்லிக்காய் ஊறுகாய். பாயசத்துல மெல்லிசா சீவி போட்டு வச்சிருந்த தேங்காய் துண்டு வாயில கடிபடுறப்ப ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்குது. ஓவர் தித்திப்பும் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியும் இருந்தது. அப்பளத்தை பாயசத்தில் உடச்சி போட்டு சாப்பிட்டேன். அப்புறம் திரும்பவும் ஒரு கப்பு பாயசம். அரிசி பால் பாயசத்தோட சாப்பாட்டை முடிக்கிறப்ப கிடைக்கிற ஆனந்தமே தனி. ஒரு சிறந்த சங்கீத கச்சேரிக்கு இணையானது இந்த சமையல் கலைஞர்களின் சாப்பாட்டு கச்சேரி. சனி ஞாயிறு இல்லாமல் மற்ற நாட்களில் 12 மணிக்கே போனால் கூட்டம் இல்லாமல் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு வரலாம். ஒரு சாப்பாடு 550 ரூபாய். சுவை, தரம், மெனு ஐட்டம்ஸ், அவங்களோட சர்வீஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப 550 ரூபாங்கிறது கொஞ்சம் கம்மி தாங்க. ராஜா அண்ணாமலைபுரம் பாகிரதி தெருவில் இருக்கிற ஸ்ரீ சாய் அரவிந்த் ஹாலில் தான் கமலாம்பாள் சாப்பாட்டு கச்சேரி. உள்ள நுழையிறப்பவே கல்யாண வீட்டு ஃபீல் வந்துருச்சுங்க. காரணம் கல்யாண வீட்டு ஸ்டைலில் கொடுத்த வரவேற்பு. குழந்தைகளுக்காக சாக்லேட், பால், விசில் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஒரு பக்கம் விளையாடி சிரிக்கும் சின்ன குழந்தைகள், மறுபக்கம் செல்ஃபி எடுத்து மகிழும் பெரிய குழந்தைகள்னு கலக்கலா இருந்தது கல்யாண மண்டபம். நல்ல கூட்டம். கொஞ்சம் வெயிட்டிங் இருந்தாலும் டோக்கன் வாங்கி உள்ள போறது ஈஸியா தான் இருந்தது. இன்ட்ரோ போதும், வாங்க சாப்பிடலாம். கல்யாணம் மாதிரி விசேஷங்களுக்கு போறது எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. கல்யாண பந்தியில பெரிய கூட்டத்துக்கு நடுவில் உட்கார்ந்து சாப்பிட்றது ரொம்பவே மகிழ்ச்சியை தர விஷயம். எந்த ஹோட்டல்லையும் இந்த மாதிரி ஒரு வைப்பு கிடைக்காது. மார்கழி மாசத்துல யாரும் கல்யாணம் வைக்க மாட்டாங்க. ஆனா மார்கழி சங்கீத சபா கேன்டீன் தான் இருக்கே. இந்த சீசன்ல சென்னையிலே பாப்புலரான சபா கேன்டீன் எல்லாத்துக்கும் போயிட்டு வந்தாச்சு. இனிமே மார்கழி சாப்பாட்டு கச்சேரி அடுத்த வருஷம் தான் முடிவெடுத்தப்பதான் கொளத்தூர் கமலாம்பாள் கேட்டரிங் நடத்துற மார்கழி விருந்து பத்தி இன்ஸ்டால பார்த்தேன். உடனே கமலாம்பாள் மார்கழி கல்யாண விருந்து எப்படி இருக்கு பார்க்கலான்னு கிளம்பிட்டேன். வாங்க கமலாம்பாள் சாப்பாட்டு கச்சேரிக்கு போகலாம். மொத்தம் 29 ஐட்டம். காட்டேஜ் சீஸ்ல செய்யற சேனா பாயசம், புல்புல் பக்லவா, சக்க பிரதமன், பைனாப்பிள் ஜாம், இப்படி 4 வித ஸ்வீட்டு. முந்திரி, பாதாம், பிஸ்தா பருப்போட தேன் சிரப் சேர்த்து செய்யற ரொம்ப ரிச்சான ஸ்வீட்டு இந்த புல்புல் பக்லவா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கேரளா ஸ்டைல் சக்க பிரதமன், அதாங்க பலாச்சுள பாயசம் தான் இன்னைய லஞ்ச் மெனுவிலே பெஸ்ட் ஐட்டம்னு சொல்லுவேன். 4 ஸ்வீட்டு கொடுத்ததுக்கு பதிலாக 4 கப்பு சக்க பிரதமனை கொடுத்துருக்கலாம். ஸ்வீட் சாப்பிட்ட வாய்க்கு கடிச்சிக்க அட்டகாசமான கருவேப்பிலை காராச்சு. இது கூட கல்யாணம் விட்டு சாப்பாட்டு ஸ்டைல் தான். மோர்கூழ் போட்டாங்க, வீட்டில் செய்கிற மாதிரியே இருந்தது. பெரிய வெங்காயம், தக்காளி, தயிர் பச்சடி, பர்பிள் கேபேஜ் தோரன், சேனை எரிசேரி, கீரை கூட்டு, சக்கரவள்ளி கிழங்கு காரக்கறி, இப்படி 5 வகையான காய்கறிகள் பரிமாறினாங்க. நார்த்த இலை பொடி, இதை வேப்பலை கட்டின்னு கூட சொல்லுவோம். அப்புறம் ஆவக்காய் ஊறுகாய், இப்படி தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க 2 டிஷ்ஷு. சாபுதானா வடை, அதாங்க ஜவ்வரிசி வடை, முறுமுறுன்னு ரொம்ப நல்லா இருந்தது. மார்கழி விருந்து சாப்பாட்டில் ஜீரக சம்பா பிரியாணி வேற போட்டாங்க. டேஸ்ட்டு ஓகே. பன்னீர் பராத்தா, குஜராத்தி சப்ஜி ரெண்டுமே சூப்பர் டேஸ்ட். அந்த சப்ஜியில் இருந்த குடமிளகா கொஞ்சம் சுவையை வேற கூடுதலாக்கி கொடுத்துச்சு. மிதமான மசாலா காரத்தோட வீட்டில் செய்கிற மாதிரியே இருந்தது. பர்வான் பன்னீர் ஜஸ்ட் ஓகே. அப்புறம் சாதம், பருப்பு பொடி, நெய், பருப்பு இதெல்லாம் பரிமாறினாங்க. பரங்கிக்காய் பஜ்ஜி மிளகாய் சாம்பார் நல்ல டேஸ்ட்டு. எங்களுக்கு சர்வ் செஞ்ச குழம்புல காய் ரொம்ப இல்லை, ஆனால் அந்த 2 காயோட ஊறின டேஸ்ட்டு குழம்புல இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது. வாயில மென்மையாக கடிபடுற பயரோட அந்த செட்டிநாடு பயறு குழம்பும் ஓஹோ.
கட்லெட் மோர் குழம்பு ஒரு வித்தியாசமான முயற்சி. டேஸ்ட் நல்லா இருந்தது, ஆனால் வயத்துல தான் இடம் இல்லை. ஜஸ்ட் சாம்பிள் மாதிரி தான் டேஸ்ட் பார்த்தேன். மைசூர் ரசம் சூப்பர் டூப்பர் டேஸ்ட். டப்பா தயிர் வச்சிருந்தாங்க. வழக்கமாக டப்பா தயிர் ரப்பர் மாதிரி குழ குழன்னு இருக்கும், ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. தயிர் சாதத்துக்கு பயிறு குழம்பு தொட்டு சாப்பிட அது ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுத்தது. நார்த்து இலை பொடியும் தயிர் சாதத்துக்கு நல்ல மேட்ச் தான். தயிர் சாதம் முடிஞ்சதும் நான் எப்பவும் செய்கிற மாதிரி பாயசத்தில் அப்பளம் உடைச்சி போட்டு சாப்பிட்டேன். டேஸ்ட்டு அதகலம். கல்யாண வீட்டு ரிசப்ஷன் மாடலில் ஐஸ்கிரீம் ஸ்டால், பீடா ஸ்டால் ரெண்டையும் போட்டிருந்தாங்க. இதுவும் ஒரு கல்யாண சாப்பாடு எஃபெக்டை கொடுத்தது. குஜராத், கேரளா, வட இந்திய உணவு வகைகள், அரேபிய இனிப்பு, இப்படி ஒரு ஜுகல்பந்தி கச்சேரி மாதிரி இருந்தது மெனு. நார்த்து இலை பொடி, மோர்கூழ்னு நம்மளோட பாரம்பரிய உணவுகளையும் கொடுத்தாங்க. இவ்வளோ ஐட்டம்ஸ் யாராலையும் சாப்பிட முடியாதுங்க. நான்லாம் எல்லாத்தையும் டேஸ்ட் தான் பார்த்தேன். அதுக்கே வயிறு ஃபுல்லு. குறைவான எண்ணிக்கையில் செலக்டிவான ஐட்டம்ஸ் மட்டும் கொடுத்தா சுவையை உணர்ந்து ரசித்து சாப்பிட முடியும். இங்கே நான் பார்த்த ஒரு நல்ல விஷயம், நிறைய பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. அவங்களும் ஆண்களை விட சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்க. ஒவ்வொரு பந்தி வரிசைக்கும் ஒரு பெண் சூப்பர்வைசர் இருந்தாங்க. நமக்கு ஏதாவது ஒரு ஐட்டம் வேணும்னு அவங்க கிட்ட சொன்னால் போதும், உடனே கொண்டு வந்து நம்ம இலையில பரிமாறினாங்க. இந்த வருஷம் நிறைய சபா கேன்டீனில் நான் பார்த்த ஒரு விஷயம், கேட்ரிங் ஓனரே களத்தில் இறங்கி வேலை செய்கிறது. சமையல் உட்பட எல்லா வேலையும் அவங்களுக்கு தெரிஞ்சாதான் மற்றவங்க கிட்ட வேலை வாங்க முடியும். மொத்தத்தில் இன்னைக்கு நான் சாப்பிட்ட கமலாம்பாள் கல்யாண விருந்து சுவை, சர்வீஸ் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மார்கழி விருந்து சாப்பாடு 600 ரூபாய். கல்யாண சாப்பாடு சாப்பிட்றதுக்காக மவுண்ட் பேட்டன் மணி ஐயர் சபா கேன்டீன் போனேங்க. டிடிகே ரோட்டில் இருக்கிற எத்திராஜ் கல்யாண மண்டபத்தில் தான் இந்த வருஷம் சாப்பாட்டு கச்சேரி நடத்துகிறாரு மவுண்ட் பேட்டன் மணி ஐயர் ஸ்ரீனிவாசன். இன்னும் அரை மணி நேரமாவது ஆகும் போல இருக்கு சாப்பாட்டு டோக்கன் கிடைக்கவே. அப்பப்பா என்ன கூட்டம்! மார்கழி மாதத்தில் கூட வெயில் இப்படி மண்டையை பொழக்குது. ஒரு ஷாமியானா இருந்தால் நல்லா இருக்கும். என்ன பண்ணுறது, சோறு முக்கியம் ஆச்சே. மார்கழி சாப்பாட்டு கச்சேரி கேன்டீன் போகிறதே ஒரு திருவிழா போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த சாப்பாட்டு கச்சேரி வைப்பு வேற லெவல். டோக்கன் வாங்கி பந்தியில் உட்காந்தாச்சு. சர்வர் ஜாங்கிரி தயிர் வடையை இலையில வச்சதுமே வெயிலில் நின்னதெல்லாம் மறந்து போச்சு. மனசே ஜில்லுன்னு ஆயிடுச்சு. இந்த தயிர் வடையில ஜாங்கிரி எல்லாம் இருக்காது. ஆனால் ஜாங்கிரி மாதிரியே வெளியில முறுமுறுப்பாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கு. இந்த மாதிரி டேஸ்ட்ல ஒரு தயிர் வடை வேற எங்கேயும் கிடைக்காது. குங்குமப்பூ பால் பாயசம் கொடுத்தாங்க. பல இடங்கள்லையும் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து தான் பாயசம் செய்வாங்க. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அரிசியும் பாலும் சேர்த்து சுண்ட காய்ச்சி பாயசம் செஞ்சுருந்தாங்க. கூடவே போட்டிருந்த குங்குமப்பூ ஒரு புது டேஸ்ட்டை கொடுத்தது. ஆப்பிள் தயிர் பச்சடி. தயிரில் ஊற வச்ச ஆப்பிள் துண்டுகளை சாப்பிட்றப்ப அசத்தலாக இருந்தது டேஸ்ட்டு. இந்த 3 ஐட்டமுமே மவுண்ட் பேட்டன் மணி ஐயர் ஸ்ரீனிவாசனோட சிக்னேச்சர் டிஷ்ஷஸ். அப்புறம் அவரைக்காய் தேங்காய் கறி, உருளைக்கிழங்கு ரோஸ்ட், திருநெல்வேலி அவியல், புளியோதரை, சாதம், பருப்பு, நெய், முள்ளங்கி சாம்பார், அப்பளம், வெண்டைக்காய் மோர் குழம்பு, பைனாப்பிள் ரசம், தயிர், நார்த்தங்காய் ஊறுகாய், வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க. எல்லா ஐட்டமும் சுட சுட பரிமாறினாங்க. அசத்தல் டேஸ்ட். முழுக்க முழுக்க வெங்காயம் பூண்டு இல்லாத சாப்பாடு. அந்த பொட்டேட்டோ ரோஸ்ட் பற்றி சொல்லியே ஆகணும். எந்த வித மசாலாவும் சேர்க்காம லேசாக மிளகாய் பொடி காரத்தோட செஞ்சுருந்தாங்க. சூப்பர் கிறிஸ்பியாக இருந்தது. 2-3 தரம் கேட்டு வாங்கி சாப்பிட்டேன். சாம்பாரில் போட்டிருக்கிற முள்ளங்கியும் மோர்க்குழம்புல இருந்த வெண்டைக்காயும் கூட கொஞ்சம் தனியாக போட சொல்லி சாப்பிட்டேன். திருநெல்வேலி அவியல் டேஸ்ட் இன்னும் மனசுலேயே நிற்குது. அதுவும் எக்ஸ்ட்ரா சர்விங் கொடுத்தாங்க. அந்த ஜாங்கிரி தயிர் வடை தான் இன்னொரு பீஸு சாப்பிட ஆசை. ஆனால் வயத்தில் இடம் இல்லை. என்ன பண்ணுறது, அடுத்த சீசனில் பார்த்துக்கலாம். பாயசத்துக்கு பேப்பர் கப் வைக்காம எவர்சிலர் கிண்ணத்தில் கொடுத்தாங்க. அதே மாதிரி வாட்டர் பாட்டிலுக்கு பதிலாக டம்ளர் வச்சா பிளாஸ்டிக் பொல்யூஷன் குறையும். இது ஒரு சஜஷன் மட்டும்தான். இந்த மார்கழி இசை விழா சீசனில் நான் சாப்பிட்ட பெஸ்ட் சாப்பாடு இதுதான். ஒரு சாப்பாடு விலை 685 ரூபாய். சத்வா கேட்ரிங் சர்வீஸ்.
சாப்பாட்டு கச்சேரி நடக்கிற இடம் சென்னை தியாகராய நகரில் இருக்கிற வாணி மஹால். இந்த வாணி மஹாலில் தான் ஸ்ரீ தியாக பிரம்ம ஞான சபாவோட இசை கச்சேரிகள் நடக்குது. தலைவாழை இலை சாப்பாடு சாப்பிட்டேன். வெங்காயம் பூண்டு சேர்க்காத சமையல். கல்யாணம் வீட்டு டேஸ்டில் அருமையான பருப்பு பாயசம், பூந்தி, பயிர் பச்சடி, முட்டைக்கோஸ் கறி, கத்திரிக்காய் வதக்கல், சௌச்சௌ கூட்டு, எலுமிச்சம்பழ சாதம் இதெல்லாம் முதல்ல சர்வ் பண்ணாங்க. அப்புறம் சாதம், பருப்பு பொடி, நெய். வழக்கமான ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடியில் கொஞ்சமாக மிளகு சேர்த்து அரைச்ச நம்ம ஊர் பருப்பு பொடி தான் இது. அதுக்கப்புறமா கல்யாண தளிகை மாதிரி பருப்பு, வெண்டைக்காய் சாம்பார், மணத்தக்காளி வத்த குழம்பு, மிளகு ரசம், கெட்டி மோர், எலுமிச்சம்பழ ஊறுகாய், அப்பளம், வெத்தலைப்பாக்கு. இது தவிர வாட்டர் பாட்டில் தனியாக கொடுத்தாங்க. எல்லாமே அன்லிமிட்டெடு தான். சாப்பிட ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் அப்பளத்தை உடைச்சு பாயசத்தில் ஊற போட்டுடணும். கடைசியாக பாயசம் சாப்பிட்றப்ப பாயசத்தில் ஊறின அப்பளம் ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும். இன்னொரு விஷயம், இப்போ ஹோட்டலில் செய்கிற மாதிரி எலுமிச்சம்பழ சாதம் லெமன் பவுடரை போட்டு செய்யலை. ஒரிஜினல் எலுமிச்சம்பழ வாசனையோட இருந்தது. சாப்பிட்ட எல்லா ஐட்டமுமே அமக்கலம் தான். குறிப்பாக எனக்கு பாயசமும் வத்த குழம்பும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. மொத்தம் 18 வகையான உணவு. ஒரு இலை சாப்பாட்டோட விலை 400 ரூபாய். மொத்தத்தில் வயிறுக்கும் மனசுக்கும் திருப்தியான கல்யாண சாப்பாடு.